ஹலோ மக்களே. ஆக்சுவலி முன்னெல்லாம் எங்கள் ஃப்ளாட்டுக்கு மேலே தான் ஃப்ளைட் பறக்கும். நான் வாக்கிங் போகும்போது அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் ஒரு 4-5 ஃப்ளைட்டாக பார்ப்பேன். ஆனால் இப்போல்லாம் ஒரு ஃப்ளைட் கூட எங்கள் ஃப்ளாட்டுக்கு மேலே போக மாட்டேங்குது. மேலே கூட மெட்ரோ ட்ரெயின் கட்டுறாங்களோ இருக்கலாம். நம்ம ஆளுங்களுக்கு பணத்தை எப்படி செலவு பண்ணுறதுன்னு கூட தெரியல. அங்கங்கே பார்த்தா இன்னும் பிச்சைக்காரங்க இருக்காங்க. சாரி டு சே, பிச்சைக்காரங்க கிடையாது, யாசகர்கள் இருக்காங்க. நிறைய பேருக்கு வீடு கிடையாது, ரோட்டில் தான் தூக்குறாங்க. ஈவன் பார்க்கில் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. என்றைக்கு இதெல்லாம் மாறும்? கேட்டால் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க. மனுஷன் கையில் காசு இல்லை, தங்கம் எகிறுது. 1 லட்சமா 2 லட்சம் கூட வருதுன்றாங்க. எங்களுக்கு தங்கமே வேணான்றோம். என்ன தான் தங்கம் வாங்கினாலும் மக்கள் அந்த இமிட்டேஷனுக்கு தான் போகிறாங்க. அப்புறம் எதுக்கு தங்கம்? அதான் இப்போல்லாம் படிக்க வச்சிடுறோமே. ஸோ பசங்க சம்பாதிச்சுக்குவாங்க. தங்கத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? அது ஒரு உலோகம், அவ்வளோதான். இரும்பு கூட உறுதியாக இருக்குது. தங்கத்தில் செம்பு கலக்கலைன்னா அதை நம்மளால் உருவாக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலோகத்துக்கு இவ்வளோ மதிப்பு. கேட்குதா மக்களே? பாருங்கள், ரூட்டை மாற்றி விட்டுட்டாங்க. என்னுடைய ஒரே என்டர்டைன்மெண்ட் ஃப்ளைட்டு தான் ஈவினிங்கில். அதுவும் இல்லை. எப்போ சிந்திக்க போகிறோன்னு தெரியல. இந்த மழை வருமா வராதா? இல்லை சுனாமி வருமா? இல்லை எல்லா ஊரும் வரும் எத்துக்காக்கு வருமா? எதுவுமே புரிய மாட்டேங்குது. இந்த வெப்பநிலை வச்சு கொளுத்துது. ஏசி இருக்கிறவங்க தப்பிச்சாங்க, ஏசி இல்லாதவங்க ஜஸ்ட் திங்க் அபவுட் த பீப்புள். மக்களே, ரொம்ப வேதனையாக இருக்குது. கொரோனா பீரியடில் ஏசியே வேணான்னு சொன்னவங்க கூட இப்போல்லாம் ஏசி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி தான் இவங்கெல்லாம் கரண்ட் பில் காட்டுறாங்களோ. மக்கள் கையில் காசு இருக்கா இல்லையா இன்னும் புரியல. இன்னமும் துணி கடையில் கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னமும் யாசகர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம நிலைமை மாறும்? எப்போ இந்தியா மற்ற நாடு மாதிரி மாறும்? எவ்வளோ லாக்ஸில் பார்க்குறோம், சுத்தம் 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 சுத்தம். ரோடாது சாப்பாடு போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் அடுத்த தெருவுக்கு போனால் குப்பை தொட்டி, ரோட்லேயே எல்லாம் அப்படியே செதிஞ்சு கிடக்கு. காலையில் வந்து பெருக்குறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அதை சுத்தமாக வச்சுக்கிறது யார் பொறுப்பு? நம்ம பொறுப்பு தானே. அதுவும் நடக்கிறதில்ல. என்றைக்கு இந்தியா மற்ற நாடுகள் மாதிரி சுத்தமாக இருக்க போதோ தெரியல. நம்மளை விட பாப்புலேஷனில் லீடிங் போகிற சைனா கூட சுத்தமாக இருக்குது. கேட்டால் நம்ம பாப்புலேஷனில் ஜாஸ்தின்றீங்க. என்னத்தை ஜாஸ்தியோ புரியல. இதில் டிஜிட்டல் இந்தியா வேறு. தொடப்பம் எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவங்கெல்லாம் இருந்தும் ஒன்றும் மாறல. நம்ம மாறினதான் மக்களே. யாரும் வந்து நம்மளை மாற்ற முடியாது, நம்மளா மாறணும். திருடனா பார்த்து திருண்டா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. என்னைக்கு எல்லாம் மாறுமோ. இதில் டேக் டைவர்ஷன்ட்டு மெட்ரோ ட்ரெயின் வேறு வருது. எப்போ? எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷமாகவே போகுது. 2 வருஷம் போதாதா மக்களே? இன்னும் அடுத்த வருஷம் 2026 வருமா? பார்ப்போம். எவ்வளவுதான் பொறுமையை காக்கிறது? பொறுத்தார் பூமி ஆழ்வான்னு சொல்கிறது அந்த காலம். பொறுத்துட்டே இருந்தால் இருக்கிறதும் இல்லாமல் போயிடுறது இந்த காலம். பார்ப்போம். சிந்திப்போம் சிந்திப்போம் சிந்திப்போம். தேங்க்யூ.